இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள் சந்திக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திச்சாங்கன்னா அந்த மொழி இவங்களுக்கு தெரியாது, அந்த நாட்டு மொழி இந்த நாட்டு மொழி அந்த அவருக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்கும் ரெண்டு வார்த்தையை ஆரம்பத்தில் பேசுவாங்க. இப்போ நமக்கு ஒன்று உதாரணம் சொல்கிறேன். இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் மினிஸ்டர், ஒன்றிய அரசுலேருந்து மினிஸ்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. வந்ததும் என்ன பண்ணுறாங்க, வணக்கம் அப்படின்றாங்க, அப்புறம் நன்றி அப்படின்னாங்க. நமக்கு நம்ம தமிழில் பேசுகிறாங்களே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ரெண்டே வார்த்தையோடு முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஜப்பான் நாட்டு மன்னரும் அமெரிக்க அதிபர் கிளின்டன் அப்போது ரெண்டு பேரும் சந்திக்கணும். ரெண்டு பேரும் சந்திக்கிற போது அந்த சந்திப்பில் ரெண்டு பேருக்கும் தொடர்பு படுத்துகிற ஒரு உரையை ஆங்கிலத்தில் நீ ரெண்டு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு ஜப்பான் நாட்டு மன்னருக்கு ஒருத்தன் டியூஷன் எடுத்தான் 1 மாதமாக. பார்த்த உடனே நீங்கள் கிளின்டனை பார்த்த உடனே ஹவ் ஆர் யூன்னு கேளுங்க. கிளின்டன் என்ன சொல்லுவார், ஃபைன் அப்படின்னுவார். நீங்கள் உடனே மீ டூன்னு சொல்லுங்கள். ஹவ் ஆர் யூ, மீ டூ. இந்த ரெண்டு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப ஜப்பான் மன்னர் மனப்பாடம் பண்ணிங்கிறார். 1 மாதத்துக்கு பிறகு மேடையில் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த ரெண்டு வார்த்தையை பரிமாற்றம் அடைந்த பிறகு அதிகாரிகள் அவங்க லெவலில் பேசுவாங்க. அப்போ பில் கிளின்டன் என்ன பண்ணார், தன்னுடைய ஒய்ஃப் ஹிலாரி கிளின்டனோட மேடைக்கு வந்துட்டார். இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அது வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வந்த ஜப்பான் மன்னருக்கு கிட்ட வந்ததும் மறந்து போச்சு. ஹவ் ஆர் யூன்னு கேட்கறதுக்கு பதிலாக ஹூ ஆர் யூன்னு கேட்டுவிட்டார். உடனே பில் கிளின்டன் என்ன சொன்னார், ஐ ஆம் ஹிலாரிஸ் ஹஸ்பண்ட்னார். இந்த ஆள் என்ன சொன்னான், மீ டூன்னு விட்டான். அதாவது உணர்வு பூர்வமாக ஒரு மொழி உள்ளே நுழையவில்லை என்றால் இந்த ஆபத்து வரும். அதனால தான் நான் இன்னைக்கு சொல்றேன், உலகம் முழுவதும் இன்றைக்கு நிறைந்திருப்பது தமிழ் மொழியினுடைய பெருமை. அதனால்தான் ஐக்கிய நாட்டு சபையினுடைய முகப்பிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கணியன் பூங்குண்டனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தந்த அந்த தொடர் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழரையும் தலைநிமிர வைக்கக்கூடிய அளவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது என்றால் பிள்ளைகளுக்கு உணர்வுபூர்வமாக ஒன்றை நாம சொல்லிக் கொடுக்கணும்.